இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மீரா, உனக்கு பிடிச்சிருக்குல்ல, வாங்கிக்கோ. இத பேக் பண்ணுங்க. அத ஆல்ரெடி அவங்க செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க மேடம். யார் முன்னாடி வந்தாங்க யார் பின்னாடி வந்தாங்கன்னு எனக்கு கவலை இல்ல. யாருக்கு அது போய் சேருதுங்கிறது தான் முக்கியம். சரி விடுங்க அண்ணி, முதல்ல அவங்களுக்கு தானே பிடிச்சிருக்குன்னு சொன்ன. பிடிச்சிருக்குங்கிறதுக்காக உன் தாலியும் பிடிச்சிருக்குன்னு கேட்பாங்க, நீ கொடுத்துருவியா? ஐயோ, செத்தாலும் நான் கொடுக்க மாட்டேன். பாத்தியாமா, அது தாலியா, அது அவங்களுக்கு தான் சொந்தமா. போனா போட்டுமா, அடுத்தவங்க பொருள் மேல நம்ம என்னைக்கும் ஆசைப்பட்டதில்ல. அடுத்தவங்களுக்கு சொந்தமான பொருள் மேல எங்க அம்மாக்கு எப்பவும் ஆசை வந்ததே கிடையாது. ஏய் தம்பி, உன் ஃப்ளோர் மேனேஜரை கூப்பிடு சீக்கிரம். ஹே, இந்த ஷாப்பிங் மால் ஓனரை கூப்பிடுங்க. பாருடா, திமிரு பிடிச்ச தலைக்கு சும்மா நிக்கிறதே ஒரு சவாலாம். ஆல்ரெடி கல்யாணமானவனை கல்யாணம் பண்ணிக்கிற பத்தினிங்களா பாவம் பாவம் கஷ்டப்பட்டு வாழ்க்கை அமைச்சிருப்பாங்க. ஒருத்தர் செல்வத்தையும் இன்னொருத்தவங்க சௌபாக்கியத்தையும். சீ, இங்க பாருங்க, இது ஏன் தங்கச்சியை பொண்ணு பார்க்க வராங்கன்றதுக்காக நான் செலக்ட் பண்ணி வச்சு போடுவேன். இதை யாருக்கும் நான் கொடுக்க மாட்டேன். கேட்டுச்சா உனக்கு? உன் பொண்ணுக்காக பார்த்த மாப்பிள்ளை சம்பந்தத்தை அந்த பக்கம் இழுத்துட்டு போயிட்டாங்க. அப்பனை பத்தி வெளியே சொல்லிக்க முடியாம சம்பந்தத்தை வேண்டான்னு சொல்லிட்டாங்க. சொத்துக்காக பொண்டாட்டி பிள்ளைங்களை நடு ரோட்ல விட்டுட்டு போன அவன் பேரை சொல்லி அந்த சம்பந்தத்தை கெஞ்சி கேட்கணும்ன்ற தலையெழுத்து எங்களுக்கு எப்பவும் இல்ல. அண்ணி, அவன் இவன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அவன் பண்ண வேலைக்கு மரியாதை வர கொடுப்பாங்களா? ககன், வாட போயிடலாம். அம்மா, இந்த புடவைய வாங்காம நான் இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன். அத்தை, நம்ம போயிடலாம். எங்கடி போனோம்? ஓவரா பேசினா இந்த புடவை கடையை நான் விலைக்கு வாங்கிடுவேன். மத்தவங்களோட புருஷனை சொந்தமாக்குற மாதிரி ஈஸியா எல்லாத்தையும் வாங்கிட முடியாது மேடம். Stop it! Stop it! Stop it! Stop it! அப்பா, என்னம்மா? அது நான் சொல்றத நீங்க பொறுமையா கேட்டுட்டு அப்புறம் அமைதியா இருந்துடணும். பதட்டப்படக்கூடாது, சரியா? அப்படி ஏதாவது இருந்தா எப்படிமா பதட்டப்படாம இருக்க முடியும்? நானும் அதனாலதான் யோசிக்கிறேன். ஆனா இது நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்ப்பா. அதனாலதான் சொல்லாம இருக்க முடியல. பரவாயில்ல, சொல்லு பூமி. இந்த இதயம் இப்ப எதை வேணாலும் தாங்கும். நீ இவ்வளவு தூரம் தயங்குறேன்னா ஏதோ சொல்லக்கூடாத சொல்ல போறேன்னு நினைக்கிறேன். பாத்தீங்களாப்பா, நான் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க இப்படி பயப்படுறீங்க. நீங்க பொறுமையா கேட்கணும். நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். அது ஒன்றும் இல்லைப்பா, உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்றதுக்கு பணம் தேவைப்படும் போது நான் வீரர் ராகவன் கிட்ட பணத்தை வாங்கினேன். அப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. என்னங்க நீங்க திடீர்னு டென்ஷன் ஆகி உடம்புக்கு எதாவது ஆயிட போகுது? ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரெயினை நிறுத்தி பல பேரோட உயிரை நீ காப்பாத்தின ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு எல்லாருடைய உயிரையும் காப்பாத்தின பூமிங்கிற பொண்ணு இன்னைக்கு தான் தகப்பனுக்கு ஆபரேஷன் பண்ணி அவரோட உயிரை காப்பாத்துறதுக்காக பல முயற்சிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கா. இந்த கஷ்டமான நேரத்துல அந்த பொண்ணுக்கு உதவி செய்ய யாராவது முன் வந்து பண உதவி செய்வீங்கிற நம்பிக்கை இருக்குன்னு நியூஸ் பேப்பர்ல ஒரு விளம்பரம் எழுதி போட்டோமா. அந்த விளம்பரத்தை பார்த்து இந்த தம்பி தேடிக்கிட்டு உன்னை நேர்ல பாக்குறதுக்காக வந்திருக்காருமா. அன்னைக்கு அந்த ட்ரெயின்ல என் அப்பா அம்மாவும் இருந்தாங்க.
அன்னைக்கு மட்டும் நீங்க ட்ரெயினை நிறுத்தாம இருந்தா இன்னைக்கு நான் அப்பா அம்மா இல்லாத அனாதையா இருப்பேன். என்னோட அப்பா அம்மா உயிரோட இருக்கிறதுனால என்ன பெரிய படிப்பெல்லாம் படிக்க வச்சாங்க. இன்னைக்கு நான் ஒரு பெரிய கம்பெனியில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்ப நீ கஷ்ட நேரத்துல இருக்கன்னு உன்னை பார்த்து உனக்கு பண உதவி செய்ய வந்திருக்காருமா. உங்களுக்கு தேவைப்படுற பணத்தை என் கையில கொடுக்கணும்னு தான் நேர்ல வந்தேன். நீ எனக்கு கொடுத்த பணத்தை இங்கேயே இப்பவே நான் கொடுத்துறேன். அதுக்குள்ள உனக்கு இவ்வளவு பணம் எப்படிமா வந்துச்சு? அதெல்லாம் உனக்கு தேவையில்ல. எந்த பாவமும் செய்யாதவங்களுக்கு அந்த கடவுளே ஏதோ ஒரு ரூபத்துல உதவி செய்வாரு. பூமி, இவன் கிட்ட உனக்கு என்ன பேச்சு? முதல்ல அவனுக்கு பணத்தை கொடுத்து அனுப்பு. இருங்க அத்தை, ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? பணத்துல என்ன இருக்கு? இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். நமக்கு உறவு முறை தான் முக்கியம். மாமா நிலைமை இப்ப மோசமா இருக்கு. நீங்களும் பூ விக்கிறத தவிர வேற எதுவும் பண்ண முடியாது. உங்க பொண்ண எவனோ கூலி வேலைக்கு போற ஒருத்தனுக்கு கொடுக்கறத தவிர வேற வழியும் இல்லை. அதான் சொல்றேன், அந்த பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க. உங்க பொண்ணு எனக்கு கொடுத்து என்ன மாப்பிள்ளையாக்கிக்கோங்க. பூமி, நீ என் வாழ்க்கையில வந்துட்டா நான் மகாராஜாவாயிடுவேன். உன்னை மகாராணி மாதிரி பாத்துப்பேன். குருஜி, ஐயா, கல்யாண வேலை ஆரம்பிங்க. இது என்ன பொம்மை கல்யாணம் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? உன்ன மாதிரி ஒரு பொறுக்கைக்கு என் பொண்ணை எப்படா கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும்? முதல்ல வெள்ள போட இருந்து. என்னடா அப்படி பாத்துட்டு இருக்க? பணத்தை வாங்கிட்டு போ முதல்ல. என்னத்த எங்க போ சொல்றீங்க? கல்யாணம் பண்ணிட்டு என் பொண்டாட்டியை கூட்டிட்டு எங்க வேணாலும் நான் போறேன். போடா இங்கிருந்து போடா போடா வெளியில. என்னங்க பார்த்து ஓடிங்க. என்னங்க எங்கடி போற? இப்ப யார் குறுக்க வராங்கன்னு நானும் பாக்குறேன். ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோ, இந்த நொடியில இருந்து நீதான் எனக்கு பொண்டாட்டி, நான் தான் உனக்கு புருஷன். மனசுல வச்சுக்கோ. குருஜி, மந்திரத்தை ஓதுங்க. ஓதிடுவான்.